வணக்கம். புதுவை ஜான்குமார் அறக்கட்டளை சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அறக்கட்டளை நிறுவனர் ஜான்குமார் ஊக்கத்தொகை, பதக்கம் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். புதுவை ஜான்குமார் அறக்கட்டளையின் 5ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு அறக்கட்டளை சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மூலகுளம் ரீனா மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளை நிறுவனரும் ஏஜிகே ரீனா டிஜிட்டல் நெட்வொர்க் நிறுவனரும் மற்றும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் தலைமையேற்று மாணவ மாணவிகள் கல்வியில் மேலும் சிறந்து விளங்க அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பொன்னாடை அணிவித்து ஊக்கத்தொகை, பதக்கம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உடன் அவரது துணைவியாரும் அறக்கட்டளையின் செயலாளருமான திருமதி லதா ஜான்குமார் அவர்களும் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் திரு ஜான்குமார் பேசுகையில், கல்வி பயிலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தனது அறக்கட்டளை மூலம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் நடத்தப்படும் பரிசளிப்பு விழா இந்த ஆண்டும் தொடர்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நெல்லித்தோப்பு தொகுதி மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வருவதாகவும் அதற்கு காரணம் பெற்றோரின் ஆதரவுதான் என்றும் அதனை எப்போதும் மறக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட அவர், பிள்ளைகளை படிக்க வைப்பது அவர்களது கடமை என்று கருதாமல் பெற்றோரின் தியாகத்தை உணர்ந்து மாணவர்கள் நன்கு படித்து வாழ்க்கையில் உயர்ந்து அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தாய் தகப்பன் உங்ககிட்ட இருந்து அன்றாட உங்களுடைய படிப்புல முழு கவனம் செலுத்துறாங்க. ஆகவே அந்த தாய் தகப்பனை நீங்க பிள்ளைகளாகி நீங்கள் மறக்கவே கூடாது. அப்ப பாருங்க, உங்க பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனை என்ன செய்ய போறீங்க? ஒவ்வொருவரும் நீங்க கடமை உணர்வோட இருக்கணும். உங்க தாய் தகப்பெல்லாம் உங்கள்கிட்ட பெரிய சம்பாதிச்சு கொடுங்க, நம்ம பிள்ளை எல்லாம் கலந்து போகணும்னு எதிர்பார்க்கல. அப்ப நீ எப்படியாவது படிச்சு மேல வரணும், நல்ல ஒரு ரேங்க்ல வரணும், நல்ல ஒரு பதவியில் வரணும், நீ சம்பாதிச்சு கொடுப்ப என்பதையும் எதிர்பார்க்கல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஹையர் ஸ்டடிக்கு போகணும்னா உங்களுடைய மார்க் ரொம்ப முக்கியம். நீங்க 1100 கிராஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஹையர் ஸ்டடியில உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மார்க் உங்களுக்கு பணம் கட்டாம நீங்க எந்த ஒரு நிலையிலும் போய் சேரலாம். உதாரணத்துக்கு ஒரு 150க்கு அபோவ் எடுத்தீங்கன்னா நீங்க டாக்டர் சீட் ட்ரை பண்ணலாம். நீங்க 150 எடுத்தாலும் நீ கேட்கிற இடத்துல உங்களுக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சிடும். தொடர்ந்து விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம், பான்கேர் இயக்குநர் ஸ்ரீதர், டாக்டர் திலீப்குமார் பாலிகா, அண்ணா நகர் மூன் டிவி ராவ், பொறியாளர் சங்கர், தொழிலதிபர்கள் பழனி, தங்கம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கியதுடன் மாணவர்களுக்கு பரிசுகளையும் முன்னின்று வழங்கினர். சிறப்பு அழைப்பாளர்களை அறக்கட்டளை நிறுவனர் திரு ஜான்குமார் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். விழாவில் தொகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் தங்களது பெற்றோருடன் கலந்து கொண்ட நிலையில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய விருந்தும் அளிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டிஜிபி காமராஜ் உத்தரவின்படி போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கடை வீதிக்கு வரும் மக்களிடம் நகை பறிப்பு, திருட்டு சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பு உள்ளது என்பதால்
பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் டிஜிபி காமராஜ் உத்தரவின்படி டிஐஜி சுக்லா, எஸ்பி திரிபாதி தலைமையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி மாநிலம் முழுவதும் நேற்று 26ஆம் தேதி ஒரே நேரத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் நாள் முழுவதும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இதுபோன்று புதுவை எல்லைப் பகுதிகளில் வாகன சோதனையிலும் ஈடுபட்டனர். புதுவை அரசு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் பாரதி பூங்காவில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு ஓவிய போட்டியை மாநில தேர்தல் ஆணையர் உதிப் ரே துவக்கி வைத்தார். புதுவை பாரதி பூங்காவில் அரசு நாட்டு நலப்பணி திட்டம் பொது பிரிவு சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு ஓவிய போட்டி திட்ட அலுவலர் தேசிய விருதாளர் வெற்றிவேல் தலைமையில் திட்ட கலைக்குழு தலைவர் வினோத்குமார், செயலாளர் கலைவாணன், திட்ட உறுப்பினர் கருணாகரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. ஆலோசனை குழு தலைவர் தேசிய விருதாளர் ஆதவன், துணை தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீதரன், ஒருங்கிணைப்பாளர் நெடுஞ்செழியன், இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி ஆகியோர் வாழ்த்துரையினையும் பாராட்டுரையினையும் வழங்கிய நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக மாநில தேர்தல் ஆணையர் உதிப் ரே கலந்து கொண்டு ஓவிய போட்டியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். திரளான மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற போட்டியின் நிறைவில் திட்ட உறுப்பினர் மகேந்திரன் நன்றி கூறினார். புதுவை திருக்கனூரில் காங்கிரஸ் சார்பில் நடந்த உணவு பாதுகாப்பு மசோதா சட்ட விளக்க கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை திருக்கனூர் கூனிச்சம்பட்டு பாதையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் உணவு உத்தரவாத மசோதா சட்ட விளக்க கூட்டம் தெற்கு மாவட்ட தலைவர் சீனிவாசமூர்த்தி தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு உணவு பாதுகாப்பு மசோதா சட்டம் குறித்தும் புதுவையில் ஆளும் அரசின் அவல நிலை குறித்தும் சிறப்புரையாற்றினார். முன்னதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ், தேசிய முரசு ஆசிரியர் கோபண்ணா, மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் பங்கேற்று பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பன குறித்த உரையாற்றினர். கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, பெத்தபெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் முன்னாள் இளைஞரணி தலைவர் அண்ணாமலை நன்றி கூறினார். புதுவையில் பாராளுமன்ற தேர்தலில் பாமக வேட்பாளர் அனந்தராமனுக்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்த இளம் பொறியாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. புதுவை 100 அடி சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் இளம் பொறியாளர்கள் வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் மாநில செயலாளர் அனந்தராமனுக்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் பொறியாளர்கள் சரத்குமார், சதீஷ், மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசகர் ராமகிருஷ்ணன், ஜெயபால், மதியழகன், விஜயன் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாமக வேட்பாளர் அனந்தராமனுக்கு ஆதரவு அளிப்பது, தேர்தலில் பாமக அமோக வெற்றி பெற பாடுபடுவது என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஏம்பலம் தொகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலவச துணியினை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவையில் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையின் போது ஆதி திராவிட நலத்துறை சார்பில் ஆதி திராவிட மக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு இலவச துணி வழங்குவதற்காக அந்தந்த பகுதி அங்கன்வாடி மையங்களில் டோக்கன் வழங்கப்பட்டது. அதனையடுத்து டோக்கன் பெற்றவர்களுக்கு இலவச துணி வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோன்று ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு இலவச துணி வழங்கும் நிகழ்ச்சி கிருமாம்பாக்கம், பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு ஆதி திராவிட பயனாளிகளுக்கு இலவச துணியினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடந்த ரத்த தான முகாமில் ஏராளமான மாணவிகள் ரத்த தானம் வழங்கினர். புதுவை முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் ரத்த தான முகாம் பள்ளி முதல்வர் லைலா மேரி தலைமையில் மூத்த விரிவுரையாளர் புருஷோத்தமன் முன்னிலையில் நடந்தது. திட்ட ஆசிரியை அமலா பிரகாஷ்ராஜ் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில திட்ட அதிகாரி குழந்தைசாமி கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி வாழ்த்துரை வழங்கிய நிகழ்ச்சியில் 80க்கும் மேற்பட்ட மாணவியர் பங்கேற்று ரத்த தானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திட்ட அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை பாகூர் தொகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு
பொதுமக்களுக்கு 2 கிலோ இலவச சர்க்கரையினை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட சோரியாங்குப்பத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் இலவச சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச சர்க்கரையை வழங்கினார். நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஏஎப்டி மில் தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி நேரு வீதியில் தெருமுனை பிரச்சார இயக்கம் நடத்தினர். புதுவை ஏஎப்டி மில் தொழிலாளர்களுக்கு பல மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாமல் உள்ளதால் தீபாவளி பண்டிகைக்கு முன்பு ஊதியம் மற்றும் போனஸ் வழங்க கோரி ஏஎப்டி மில் அனைத்து தொழிற்சங்க நடவடிக்கை குழு சார்பில் பல கட்டம் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது தெருமுனை பிரச்சார இயக்கத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி நேரு வீதியில் ஏஎப்டி ஊழியர்கள் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தானே புயலுக்கு பிறகு மூடப்பட்ட ஏஎப்டி மில்லை மீண்டும் இயக்கிட வேண்டும், மத்திய அரசிடமிருந்து மில்லை நவீனப்படுத்த 500 கோடி நிதி பெற்று மில்லை நவீனப்படுத்தி மீண்டும் திறந்திட வேண்டும், மில்லுக்கு சொந்தமான பட்டானூர் இடத்தை விற்று மில் ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் ஊதியம், விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி உரையாற்றினர். சங்க நிர்வாகி ராமதாஸ் தலைமையில் கபிரியேல், ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தில் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் நடந்த கேன்சர் சிகிச்சையில் கீமோதெரபி என்ற கருத்தரங்கில் திரளான மருந்தாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் மாநில அளவில் பணிபுரியும் மருந்தாளர்களுக்கான தொடர் மருந்தியர் கல்வியின் 9வது கருத்தரங்கு திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்பு செல்வன் முன்னிலையில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தனியார் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஆழ்வார் பங்கேற்று கேன்சர் சிகிச்சையில் கீமோதெரபி என்ற தலைப்பில் உரையாற்றுகையில், மனித குலத்தை அச்சுறுத்தும் பெரிய வியாதியான புற்றுநோய் 40 வயது முதல் 79 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் மற்றும் 60 வயது முதல் 79 வயதிற்கு உட்பட்ட ஆண்களும் பாதிக்கப்படுகின்றனர். மரபணு பாதிப்பாலும் நிக்கல் போன்ற ரசாயன பொருட்கள், பாப்பிலோமா போன்ற நுண்ணுயிர்களால் ஏற்படும் புற்றுநோயை கண்டறிந்து அறுவை சிகிச்சை, கீமோதெரபி, கதிரியக்க சிகிச்சை போன்றவற்றின் மூலம் குணப்படுத்தலாம் என்றும், எனவே 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள், 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்று பேசினார். நிறைவில் பாலாஜி நன்றி கூறிய கருத்தரங்கில் மருந்தாளுநர்கள் திரளாக பங்கேற்று பயனடைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.